இந்த பிரசன்னம் தற்போது பார்க்கப்பட்டாங்க. இது உங்களில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, எமது அக்காவிற்கு குழந்தை பிறக்குமா, எமது அக்காவிற்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜாமம் 8வது ஜாமம் கௌரி விஷம் ராவு காலம். இப்ப இருக்கிற நேரம் 5 மணி வந்துருச்சு இல்லையா, ராவு காலம். உதயம் மேஷ உதயம். உதயம் என்ன உதயம் சொல்லலாம், மேஷ உதயம். கவிக்கு உள்ள இடம் மேஷம். ஆருடம் உள்ள பாவகம் மேஷம். அவ ஆருடம் உதயம் ஒன்றாக வருகிறது. அவர்களை சார்ந்த கேள்வி. யாரே அவர் உறவுகளை சார்ந்த கேள்வியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாம கிரக நிலைகள். ஜாம கிரகம் எங்கெங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ஜாம கிரகம் கதிர் மேஷத்தில் இருக்கிறார். உதயத்திற்கு 3இல் பாம்பு 75 டிகிரி 58 கலையில் இருக்கிறார். மதி ஆட்சி பெற்று 119 டிகிரி உள்ளது. மந்தன் 165 பாகை 58 கலை. புகழ் 209 பாகை 58 கலை. மான் 255 58. பொன் 299 58. சேய் 345 58. உதயம் ஆருடம் ஒன்றாக இருப்பதனால் அவர்கள் சார்ந்த கேள்வி. உதயம் சரராசி என்பதனால் விரைவாக நடப்பதற்கான அமைப்பு உண்டு. உதயத்தை நோக்கி கதிர் எத்தனாம் வீட்டுக்குரியவர், 5ஆம் வீட்டிற்கு உரியவர் என்பதனால் எமது அக்காவிற்கு குழந்தை பிறக்குமா என்று கேள்வி எழுந்து உள்ளது. எமது அக்காவிற்கு குழந்தை பிறக்குமா என்று கேள்வி எழுந்து உள்ளது. 5க்குரியவர் உச்சம் பெற்று வருவதனால் குழந்தைக்கான கேள்விகளாக அமைந்தது. 5க்குரியவர் குழந்தை பிறக்குமா, தற்போது அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்? 5க்குரியவர் உச்சமாக இருப்பதும் 5ஆம் பாவ காரகர் பொன் நீசமாக உள்ளார். 5ஆம் பாவ காரகர் பொன் நீசமாக உள்ளார். கதிரும் கவிப்பும் ஒரே டிகிரி பாகை அளவில் உள்ளது, கவனிக்கப்பட வேண்டும். 29 பாகை 58 கலையில் கதிரும், அதே 29 பாகை 58 கலையில் யார் இருக்கா, கவிப்பும் உள்ளது. உதயம் அதிபதி விரயம். உதயம் அதிபதி செய் விரயத்திற்கு சென்று உள்ளார். உதயம் அதிபதி என்ன பண்றாரு, விரயமாயிடுது. அப்ப கேள்விக்கான தகுநிலை மைனஸ் ஆகிறது. கேள்விக்கான தகுநிலை மைனஸ் ஆகிறது. இதை நம்ம என்ன சொன்னோம், தற்போது குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லை, கருவு உருவாகுற சூழ்நிலை. தற்போது அவங்க தள்ளி போய் குளிச்சிருப்பாங்க, இன்னைக்கு குளிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 நாள் 1 நாள் தள்ளி போய் இருக்கணும். அந்த குளிக்கிற நாள் இந்த அம்மா தான் உங்களுக்கு எதிராக போன் பண்ணி கேட்டாங்க. அவங்க பிளான் பண்ணிலாம் எதுவும் சொல்லல, முன்கூட்டியே ஏதாவது சொன்னாங்களா நம்ம கிட்ட? ஒண்ணு பதில் சொல்லுங்க சார். இல்ல தானே, உங்க எதிர்க்க தான் போன் பண்ணாங்க. நான் கேட்க போறேன், கேளு. போன் பண்ணி இன்னைக்கு நீ குளிச்சியா, முதல்ல ஆமா, பதில் வந்ததா? அது எப்படி இன்னைக்கும் சொன்னோம்? 6 உடம்பு அங்கேயே இருக்கிறது. அப்ப உடனடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கதிரும் கவிப்பும் ஒரே பாகையில் இருப்பதனால் தற்பொழுது எப்படி சொல்லணும், தற்பொழுது கரு உருவானது, தள்ளி போனது கருதான். தள்ளி போனது என்னது, கருதான். 5க்குரியவர் உச்சமாக இருந்தால் கருவாகவும் புத்திரகாரகர் நேசமாக இருப்பதால் அழிந்துள்ளது. உதய மைனஸ் 5க்குரியவர் கருவாக இருந்தது. அது கவிப்பு தான் சேதாரம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு ஜோதிடருக்கு நற்பெயரை வாங்கி கொடுக்கும் பாவகம் கிரகம் ஜாமக்குள் எதுனா இந்த கவிப்பு தான். இந்த கவிப்பு தான் கதாநாயகன். கதாநாயகன் 5க்குரியவர் கவிக்கிறதுனால தற்பொழுது கண்டு அழிச்சுட்ட, முன்னாடி இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், யார்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் காத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அனைத்தும் உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? உண்மைதான். அப்ப ஜாமக்குள்ள படிக்கலாமா வேணாமா? எதை முக்கியத்துவம் படிக்கணும்? இதை ஒண்ணு படிச்சாவே நம்ம பெரிய அளவில் வந்துடலாம். அப்ப வேற எங்கேயுமே நீ ஆய்வு பண்ண தேவையில்ல. கர்ப்பப்பை பலம், சந்திரன் தான் கர்ப்பப்பை. கர்ப்பப்பை யாரு? சந்திரன். புகர்னா யாரு? சுக்கிரன். ஆட்சியார் கருமுட்டையும் பலமாக உள்ளது. கருமுட்டையும் பலமா இருக்கு, பாதிப்பு இல்லை. 7க்குரியவரும் ஆட்சி. உதயம் தான் மைனஸ்.
உதயம் தான் என்னது? விரயம். கவிப்பும் அங்கேயே இருக்கிறதுனால, ஆர்வமும் அங்கேயே இருப்பதனால இருவருக்கும் சரியான புரிதல் இல்லாம இருவருக்கும் சத்து குறைபாடு இருக்க செய்கிறது. நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும். இப்ப தற்போது குளிச்சுட்டாங்க இல்லையா, அழிஞ்ச கருவும் ஆணுதான். எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தை சித்திரை மாசம் 29 தேதிக்கு பிறகு ஆண் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம், எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம், இப்போ போனது அல்ல, எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் 29 தேதி. எப்படி 29 தேதி சொல்றோம்? கதிர் உள்ள பாவம் 29 டிகிரி நிற்பதனால். கதிர் எத்தனை டிகிரி இருக்கு? ஏன் மாச கணக்கு எடுத்தோம்? உதய துணைக்கு யார் வரார்? கதிர், மாச கிரகம். அப்ப கோச்சார சூரியன் எங்க இருக்கார்? இங்க இருந்து இந்த கவிப்பை எப்போ வந்து தொடுவார்? இங்க இருக்கிற சூரியன் இந்த கவிப்பை எப்போ வந்து தொடுவார்? அதனால சித்திரை மாதம். ஏதோ உதயத்துல மேஷத்துல கவிப்பு இருப்பதனால கதிர் அங்க இருக்கிறதுனால அப்படி கிடையாது. இந்த கால நிர்ணயத்தை நம்ம எதிர்வர காலத்துல படிப்போம். அப்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போ மாத கிரகம் வருதா மாச கணக்கு, வருஷ கணக்கு வருஷ கணக்கு. சந்திரன் உதய நோக்கி வந்து சீக்கிரமா நடக்கும் சொல்லுங்க. அப்ப அங்க கர்ப்பப்பையும் பலமா இருக்கு, கருமுட்டையும் பலமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்கு பலவீனம் சொன்னோம், எதை சார்ந்து? குரு ஆன்மை பலமா இருக்கு, ஆனா உயிர் அணுக்கள் நேசமா இருக்கு. குரு கொஞ்சம் பலவீனம் இருப்பதனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் பூர்வீகத்தை அதிபதி தவிர்க்கிறதுனால பூர்வீக இடத்தில் அவர்கள் இருந்தால் மாறி இருந்தால் உடனே கருத்தரிக்கும். அது பூர்வீகம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. ஏன்னா பூமிக்காரன் செய் மைனஸில் இருக்கிறார், பூர்வீகக்கார 5ஆம் அதிபதியும் கவிப்புடன் இருப்பதனால காலம் தழிந்து பெறும் அந்த பூர்வீகத்துக்கு வெளியே வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது அடையனுடைய கருத்து. வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? தற்பொழுது இன்றுதான் குளிக்கப்பட்டு இருக்காங்க. குளிச்சதோ இன்னைக்கெல்லாம் அந்த ரெகுலராக குடிப்பாங்க இல்லையா, 24ஆம் தேதி அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் 2.25 நாளாவது தள்ளி போயிருக்கும். 29 மணி நேரம் என் கணிப்பு. அப்ப 2 நாள் 3 நாளைக்கு அந்த ரெகுலர் தேதி 20ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு பிறகு 17லிருந்து பிறகுதான் குளிக்கிறதுனால ஒரு 6 நாள் தள்ளி போயிருக்கிறதுனால இது கருதான். எத்தனை நாள்? ரெகுலர் தேதி கட்டம் கருதானே. அது 5 உச்சமாக தானே இருக்காரு. அது அழிந்தது உதயம் அதிபதி 12லையும் பொன் நீசமாக இருப்பதனால் கரு அழிந்து விட்டது என்று பதில் கூறுகிறோம். சரியாக இருக்குதா? யதார்த்தமா இருக்குதா? எல்லாரும் அதிசயமா இருக்கா? ஜாமக்கோடு துணிமா படிங்க, என்ன மாதிரி பதில் சொல்லலாம். பார்த்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்க ஜாமக்கோள் படிங்க. எப்பவுமே எந்த நேரத்துக்கு எந்த ஸ்ரீஹரி உங்களுக்கு அதில் பல்லுக்கு சொல்ல அடியாலும் உங்களுக்கு இருக்க சப்போர்ட் பண்ண இருக்க. அதே போல இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எடுத்துக்கலாம். அந்த டைம் எது எடுக்கணும், கால்குலேஷன் போட்டுட்டு கொஞ்சம் பிளேர் ஆகும். நம்ம கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கோம், ஜாமக்கோள் கிரகங்களை கணித முறை சொல்லி கொடுத்துருக்கோம். நேற்றைய தினம் 1:40 இதே போல் ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது இது இன்னைக்கு 23/6/2020 இன்றைய தினம் பார்க்குறோம். நேற்று பிறந்த குழந்தைக்கு நேற்று தான் குழந்தை பிறந்திருக்கு. அது இந்த முருகர் திருவிழா நடக்குமே, தைப்பூசம் தை மாசத்துல பார்க்கப்பட்டது. அந்த ஊர்ல முருகர் தை கிருத்திகை அன்னைக்கு அந்த ஊர் திருவிழாவுக்கு போகும்போது அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி போன்லையும் கேட்டாங்க. அப்ப வெச்சன உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்தார். ஆண் குழந்தை பிறகு என்று பதிலளித்தோம். அது போன்ற நேற்று தினமும் ஆண் குழந்தை பிறந்தது. சீனிவாசன் சொல்லிட்டு உங்களுடைய முன்னாள் மாணவர் ராமலிங்க ஐயா கூட படிச்சவர். அவர்கிட்ட அவங்க வீட்டம்மா 3 மாசம் கன்சீவா இருக்குது. வீட்டுக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, அழுதுட்டு கேட்டாங்க. நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும். போன செவ்வாய்க்கிழமை காலை 10:40 பிறந்தது. உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்கு பேர் உதாரணம் போட்டேன். எங்க ஊர்ல என்னுடைய மனைவியோட நண்பருக்கு கேட்டாங்க, ஆண் குழந்தை என்ன குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி பிறந்திருக்கோம். இன்றையோ நாளையோ வடலூர் மாணவர் ஒருவர் டெலிவரிக்கு வெயிட்டிங்ல இருக்கு. 30 தேதி கொடுத்துருக்காங்க, ஜூன் 30. நான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறக்குன்னு சொல்லியிருக்கேன்.
வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அந்த குழந்தை பிறந்தே தீரணும்.